நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜூன் மாதத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். போன மாதம் இந்த நிகழ்ச்சியை போட முடியாத ஒரு சில காரணத்தினால் போட முடியல. ஆனாலும் மறுபடியுமாய் இந்த ஜூன் மாதத்தின் காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அநேக பேர் நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் இந்த மே மாதத்திற்கு செய்தி வரலன்னு சொன்னோன்னே ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசுனீங்க. அது ஒரு சில காரியங்கள்லாம் இல்லை, அது நின்று போச்சு. ஆனால் மறுபடியும் கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற செய்தியை கர்த்தர் உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காண்டி, எங்களுடைய பலனுக்காக, சுகத்துக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. சரி, இந்த நல்ல ஒரு மாதம் ஜூன் மாதம் காலை அதிகாலை 7 மணி நேரம், இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிற காரியத்தை அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நான் அழகாக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்ன தலைப்புன்னு சொல்லி. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக பேசுகிற வார்த்தைகள் இது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை அந்த வசனத்தின் மூலமாக எழுதி அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அது அந்த வசனங்களை கரெக்டாக எழுதி வைத்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. நிறைய பேர் செய்தி கொடுக்கலாம், ஊழியம் கொடுக்கலாம், இல்லை நான் சொல்ல. ஆனால் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதமும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த மாதமும் கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற, இந்த தீர்க்க தரிசன வசனம் என்கிற இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஒரு உயர்வான பாதையில் இன்னும் உயர்த்த போகிறார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சோம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீ பேசுவீராக. பேசுகிற அடிமை மறைத்து நீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. பேசுங்க. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம், இந்த மாதத்திற்காக செய்திக்காக நான் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்த வசனங்களாக எடுத்து நம்ம பேசுவோம். நிறைய பேர் பேசுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன். அப்போ ஏசாயா எடுத்து பார்த்தேன், எரேமியா எடுத்து பார்த்தேன். அப்படி ஒவ்வொரு காரியங்களாக எடுத்து பார்க்கும்போது எனக்கு இது ஒன்றும் சரியானபடி எனக்கு அது பிடிபடுற மாதிரி தெரியல. அப்படி நான் மத்தேயு, சரி முதல்ல மத்தேயிலேருந்து வாசிப்பேன் அப்படின்னு ஓடி வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம். அதை நான் அப்படி பைய வாசிட்டு இருக்கும் பொழுது, ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். இயேசுவானவர் நிற்கும் பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப சுகவீனமாக இருக்கான், அவன் திமிர்வாதக்காரன் மாதிரி இருக்கிறான், அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொல்லுகிறான். இதே சம்பவம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். 2 சம்பவம் ஒரே தான். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இயேசுவானவர் சொல்கிறார். அப்போ இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஒரு விசுவாசமாய் பேசுகிறார். இயேசுவானவர் பார்க்கிறார், எத்தனையோ பேர்ட்ட இல்லாத ஒரு விசுவாசத்தை இந்த மனிதனிடத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகம் பெற்றான் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார்.
இந்த இடத்துல இடையில இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார், எனக்கு வான்னு சொல்லி சொன்ன ஒரு வேலைக்காரன் வருவான், போ என்று சொன்ன ஒரு வேலைக்காரன் போவான். அவ்வளோ வேலைக்காரன் இருந்தாலும் நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் தகுதியான மனிதன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இயேசுவானவரை பற்றி அவன் எப்படி அறிந்திருந்தானோ தெரியாது, இயேசுவானவர் பின்னாடியே வந்திருந்தானா தெரியாது, இயேசுவானவர் கூட வந்தானா நமக்கு தெரியாது. ஆனால் நூற்றுக்கு அதிபதி கண்டுபிடித்த ஒரு காரியம், நூற்றுக்கு அதிபதி புரிந்து கொண்ட ஒரு காரியம், நூற்றுக்கு அதிபதி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்கு காரணம், அவன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை பைபிள் வாசிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதா? இயேசுவானவர் மேல் நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியான மனுஷன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், நீர் சொன்னால் போதும். எவ்வளோ ஒரு இயேசுவானவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை போதும் அப்படிங்கிற அந்த மனுஷன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். இந்த மாதத்தில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும். ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு உண்டான இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை தருவார். இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இயேசுவானவர் சொல்ல போகிற ஒரு வார்த்தையில் உங்களுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் நன்மைகள் பெருகும் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்ல போகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய கவலைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்ல போகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் உடைய கண்ணீர் எல்லாம் முடிந்தது, சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வரப்போகுது என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையில் கஷ்டம் என்பது இல்லை, நஷ்டம் என்பது இல்லை, கவலை என்பது இல்லை, கண்ணீர் என்பது இல்லை, போராட்டம் என்பது இல்லை, வருத்தம் என்பது இல்லை, இல்லை என்கிற வாழ்க்கை இல்லை. எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக தரப்போகிறார். ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை பார்ப்போமா? இந்த மாதம் 6வது மாதம் 6 காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன். 6 வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இது 6வது மாதம். 6 வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். எழுதுகிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. 6 வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். அந்த 6 வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த 6 வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். ஒரு வசனத்தை சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55 அதனுடைய 10வது வசனமும் 11வது வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை விரும்பின காரியத்தை ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எப்படி மழை வந்து தண்ணி விழுந்து எவ்வளவு செடிகள் எழும்பி அது பூ பூத்து காய் கொடுத்து கனிகள் கொடுக்கிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போகிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மலட்டு கற்பங்களை, நன்மையான காரியங்களை பிறப்பிக்கத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றப் போகிறது.
கேட்கிற உங்களுக்குள்ளாய் ஒரு அதிசயமும் அற்புதத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். இதை பார்க்கிற உங்களுக்குள் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் உடைய தலையெழுத்தை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் தெளிவாக பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கஷ்டங்கள் மாறுமா? மாறும். கவலைகள் மாறுமா? மாறும். பலகீனங்கள் மாறுமா? மாறும். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் அனைத்து காரியங்களையும் அவர் மாற்றி தருவார். பிரச்சனைகள் மாறுமா? மாறும். போராட்டங்கள் மாறுமா? மாறும். ஒரு 6 காரியங்களை தேவன் சொன்ன வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். வசனத்தின் மூலமாய் அதன்படி கர்த்தர் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பெரிய மாற்றத்தை, பெரிய அதிசயத்தை, பெரிய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 4வது அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், அதில் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19, 20. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதுக்கு மேலுள்ள வசனத்தை பார்த்தா புரிய நினைக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனும் அந்திரேயும் கடலில் வலைப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு. இந்த இடத்துல 2 மனிதர்களை என் தேவனாய் கர்த்தர் இயேசு பார்க்கிறார். முதலாவது பேதுரு என்கிற மனிதனையும் அந்திரேயா என்கிற மனிதர், 2 மனிதனையும் அவர்கள் வலைகளை போட்டுக்கொண்டு மீன்களை பிடிக்கிறதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். இயேசுவானவர் இந்த 2 மனிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். முதலாவது வார்த்தை என்ன சொன்னால், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை, நீ ஏன் பின்னாடி வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் படிக்கல, எனக்கு பாட்டு படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பேதுரு இருந்தான். பேதுரு மிகவும் பயம் உள்ள மனுஷன் தான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும், மத்தேயு, மார்க்கு எல்லாத்துலேயும். ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்க. பேதுரு படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் அற்புதங்களை செய்கிறான். பேதுரு பல மனிதர்கள் முன்பாக பயந்து ஓடி ஒளிஞ்ச மனுஷன் தான். பல மனிதர்களுக்கு முன்பதாக நின்று தைரியமாக பேசுகிறான். அடுத்து ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். பேதுரு செய்தி கொடுக்கிறார். ஒரே செய்தியில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மீன் பிடிப்பதற்காக காத்துக்கொண்டு மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மீன் பிடிக்கிறவனாய் அல்ல, மனிதனை பிடிக்கிறவனாக உன்னை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை பேதுருவின் வாழ்க்கையை மாற்றினது. மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுரு இன்றைக்கு ஒரு செய்தியில் 3000 மனிதர்களை இயேசு அண்டையில் கொண்டு வந்தான். அதே பேதுரு அடுத்த செய்தி கொடுக்கும் பொழுது 5000 மனிதர்களை இயேசு அண்டையில் கொண்டு வந்தான். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தலையெழுத்தை மாற்றினது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ மீன் பிடிக்கிறதுக்கு போண்டாயா, என் மனிதர்களை, அழிந்து போகின்ற மனிதனை, பாவத்திற்குள்ளாய் போகின்ற மனிதனை பரிசுத்தமான காரியத்தில் நடத்தி செல்லும்படி உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்.
அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சின்ன ஊழியம் பார்க்குறீங்களா, தொடர்ந்து செய்யுங்க, அது பெரிய ஊழியம் மாற்றி தருவார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் சோமனுங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மதுபானம் குடிக்கிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? மதுபானம் குடித்து எவ்வளோ சம்பவம் நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சோமனுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்களை மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி, ஓ கர்த்தர் உங்களை பார்த்து, ஓ ரேகாபா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, கர்த்தர் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். மனிதர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையுமே சொல்லுகிறார். ரெண்டாவது காரியம், மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நீங்கள் 33 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ரெண்டாவது காரியம், இயேசுவானவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். ஏன் நீ இவ்வளவு கவலைப்படுத அப்படிங்கிறார். நீ கவலைப்படாத. கவலைப்படுவதனால என்ன செய்ய முடியும்? கவலைப்படுவதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தேவன் சொல்றார், நீ முதல்ல கவலைப்படாத. வருத்தமா இருக்கிறியா, என்கிட்ட வான்னு கர்த்தர் உங்களை சொல்றார். முதல் வார்த்தை சொல்றாரு, நீ என் பின்னாடி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேங்கிறார். ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளம் கவலையோடு இருக்கிறதா? உங்களுடைய கண்கள் கவலையோடு இருக்கிறதா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்ன செய்ய போறேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ என்ன காரியங்கள் செய்ய போகிறேன், எனக்கு வழி தெரியலன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன்ட்ட வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன், உனக்கு நான் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் தருகிறார். கவலைப்படாதீங்க. மூன்றாவது வார்த்தை, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள். இதுவரைக்கும் ஏசப்பா நாமத்தை சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. கேளுங்க ஏசப்படணும். ஏசப்பா 6 மாதம் முடிஞ்சிட்டு நான் 7வது மாதத்தில் வந்திருக்கிறேன். ஏசப்பா எனக்கு இந்த நன்மை வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த பலன் வேணும், எனக்கு இந்த சுகம் வேணும், இந்த நல்ல காரியம் நடக்கணும். கேளுங்க ஏசப்பாட்ட. அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, நான் சொல்லல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். வசனம் சொல்லுது. வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் கேட்கிறத விட என் தகப்பன் நிறைய கொடுப்பார். அவர்கிட்ட பொன் வெள்ளி எல்லாம் பொக்கிஷம் நிறைய இருக்கு. கேளுங்கள். ஏசப்பாட்ட கேளுங்க. கேட்க மறந்த காரியங்களை கேளுங்க. கேட்டு கேட்டு நீங்க சோர்வடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கேட்டு கேட்டு கவலையோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி நீங்க கேட்டதை விட்டுட்டு நீங்க அப்படி இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வசனத்தை சொல்லி முடிக்கிறார். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 3 வார்த்தை. 3 வார்த்தை. 4வது வார்த்தை, மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், மத்தேயு 17:20, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறார். மலை அளவு சொல்லலை. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்க, சந்தோஷம். நீங்க நல்லா காணிக்க கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனா உங்களுக்குள் விசுவாசம் என்பது ஒரு கடுகளவு கூட இல்லை. நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்க. மலை மாறி பிரச்சனை இருக்கு, மலை மாறி காரியம் இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் பிரச்சனையை பார்க்கிறீர்கள். ஆனா உங்களுக்குள் விசுவாசம் ஒரு கடுகு அளவு இருந்தால் போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 4வது காரியம், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். மலையை பெயர்க்கத்தக்கதான வல்லமையை, பெரிய பெரிய பிரச்சனைகளை உடைக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார்.
நீ மழையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, தேவைகளை பார்க்காதீங்க. உங்களுக்குள் விசுவாசம் ஒரு கடுகளவு இருக்குமா? விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த விசுவாசம் பெரிய மலையை உடைக்கும். ஐந்தாவது காரணம், ஐந்தாவது வார்த்தை, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன காரியம் எனக்கு சரியாக தெரியல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை எச்சரிப்பாக சொல்கிற மாதிரி தருது. மனுஷரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒரு சில மனிதர்களோடு கூட நீங்கள் ரொம்ப ஐக்கியமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கவனமாக இருங்க. நீங்கள் பணம் கொடுக்குற வாங்க விஷயத்தில் கரெக்டாக இருங்க. மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாவது வார்த்தை சொல்லுகிறார், ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால் மனுஷனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார். நீங்கள் மனுஷனை நம்பி நம்பி இறங்காதீங்க. மனிதனை நம்பி நம்பி பல லட்சங்களை போடாதீங்க. மனுஷனை நம்பி நம்பி நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட எச்சரிப்பின் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் காரியத்தை சொல்லுகிறார். 5 காரியம் முடிஞ்சுது. 6வது காரியம், 6வது ஒரு வார்த்தை, மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16 அதனுடைய 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ எது கட்டுகிறதோ எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீ பூலோகத்தில் எது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். உங்கள் கையில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? ஒரு பரலோகத்தின் திறவுகோலை உங்கள் கையில் கொடுக்குறாராம். ஒரு திறவுகோலை உங்களுடைய கையில் கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். அந்த திறவுகோலின் மூலமாய் நீங்கள் அநேக காரியங்களை திறக்க முடியும். மனிதர்கள் அடைத்த காரியத்தை என் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிற திறவுகோல் மூலமாய் அந்த தடைகளை திறக்க முடியும். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை திறக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து சோமனுங்க. 6 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. முதல் காரியம், நீ என் பின்னே வா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 2வது காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுவேன் தருவேன் என்று சொல்லுகிறார். 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ கேட்டா உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். 4வது வசனம், 4வது என்ன வார்த்தை சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்த போதா மலையை பிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. 5வது ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தை, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். 6வது காரியம், பரலோகத்தின் திறவு கோலை உனக்கு தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் முடிச்சிருவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட பேசின 6 வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த 6 வார்த்தையும் ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தையாய் எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் பணி செய்கிற இடத்துல, நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல அந்த 6 வார்த்தைகளும் இந்த மாதம் முழுவதும் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பேசணும்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.